வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சிகரம் தொட்ட சினிமாவில் நாம் பழைய படங்கள் பலவற்றை பேசிக் கொண்டு வருகிறோம். அதுபோல் இன்று நாம் பேசப் போகும் படம் என்னவென்று பார்த்தீர்களேயானால், மாயாஜாலங்களால் தமிழ் ரசிகர்களை மிகவும் பிரமிக்க வைத்து ரசிக்க வைத்த திரைப்படம் மாயா பஜார். மாயா பஜார் அப்படின்னாக்கா மாயங்கள் நிறைந்த சந்தை என்று ஒரு பொருள். மாயா பஜார் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது விஜயாவாகினி ஸ்டுடியோவை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் நாகிரெட்டி அவர்களும் சக்கரபாணி அவர்களும் தான். இப்படி ஒரு சிறந்த படத்தை எடுக்க வேண்டும், தமிழ் ரசிகர்களையும் தெலுங்கு ரசிகர்களையும் வியப்பில் ஆழ்த்த வேண்டும் என்று இந்த படத்தை இவர்கள் எடுக்க தொடங்கினார்கள். அதாவது மாயா பஜார் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சசிரேகா பாராயணம் அப்படிங்கிற ஒரு கதையோட தழுவலை தான் இந்த படத்தை எடுத்தாங்க. என்னன்னாக்கா மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கதை தான் அது. மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் மகனாக பிறப்பவர் தான் அபிமன்யு. சுபத்திரையின் அண்ணன்கள் கிருஷ்ணரும் பலராமனும். பலராமனின் மகள் தான் சசிரேகா. இவர்கள் அபிமன்யுவுக்கும் சசிரேகாவுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று சிறு வயதிலேயே முடிவு செய்திருக்கிறார்கள். அவர்களும் அதே எண்ணத்திலேயே வளர்கிறார்கள். இவர்கள் வளர்ந்து வாலிபர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மகாபாரதத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அதாவது சகுனியின் சூழ்ச்சியினால் பாண்டவர்கள் சூதாட்டத்துக்கு இறங்கி தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து மனைவியையும் இழந்து பிறகு வனவாசம் செல்வதாக செல்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களின் திருமணம் நடக்குமா என்ற சந்தேகம் எழுகிறது. இது பலராமனுக்கு தெரிய வருகிறது. பாண்டவர்களை கௌரவர்கள் சூழ்ச்சியால் சூதாட்டம் ஆட வைத்து அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டார்கள். இதனால் கோபமடைந்த பலராமன் கௌரவ கூட்டத்தை எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக அஸ்தினாபுரம் செல்கிறார். அங்கே அஸ்தினாபுரம் செல்லும் பொழுது அங்கு சகுனி பலராமனை தன்வசப்படுத்திக் கொண்டால் வருங்காலத்தில் நாம் சிறப்பாக பாண்டவர்களை ஈஸியாக எதிர்க்க முடியும் என்று முடிவு செய்து பலராமர் அவர்களை தன்வசப்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை துரியோதனனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதே போல் பலராமன் அவர்கள் அஸ்தினாபுரம் வந்தவுடனே துரியோதனனும் அவருடைய சகோதரர்களும் பலராமனுக்கு மிகுந்த வரவேற்பு கொடுத்து அவர் மனதை குதூகலப்படுத்துகிறார்கள், மகிழ்ச்சியை ஆழ்த்துகிறார்கள். அவர்களுடைய பாதாபிஷேகம் செய்து பலராமரை தன்வசப்படுத்துகிறார்கள். அப்பொழுது இத்தனை அன்பு வைத்திருக்கும் துரியோதனா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும், நீ என்ன வரம் கேட்கிறாயோ கேள் என்று கேட்க, சகுனியின் சூழ்ச்சியின் காரணமாக துரியோதனன் அவனுடைய மகனான லக்ஷ்மணகுமாரனுக்கு சசிரேகாவை கேட்கிறார். பலராமனும் சந்தோஷத்தில் வாக்கு கொடுத்துகிறார். திரும்ப அவருடைய மிதிலைக்கு மதுராபுரிக்கு தன் மனைவியிடம் நடந்த விஷயத்தை சொல்கிறார். இதனால் அவருடைய மனைவியும் சந்தோஷப்படுகிறார். அனைத்தையும் இழந்து தவிக்கும் இவர்களுக்கு பெண்ணை கொடுப்பதை விட துரியோதனின் மகன் லக்ஷ்மணகுமாரனுக்கே இந்த பெண்ணை கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். இது சுபத்திரைக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. இந்த கோபத்தினால் அவள் வெளியேறுகிறாள். தன் மகன் அபிமன்யுவை அழைத்துக் கொண்டு வெளியேறும் பொழுது அவள் இடும்பாவனத்திற்குள் செல்கிறார். அங்கே இடும்பவனத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கடோத்கஜன் அபிமன்யு வருவதை தடுக்கிறான். இவருக்குள் போர் மூழ்கிறது. இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போதே கடோத்கஜனுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. நாம் எத்தனை பெரிய வீரன், எத்தனை மாயதந்திரங்களை கற்றவன், ஆனால் இந்த சிறுவனிடம் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே ஏன் என்ற சந்தேகம் எழும்போதுதான் சுபத்திரை சொல்கிறார்,
அவர்கள் பாண்டவருடைய மூன்றாவது மகனான அர்ஜுனனின் மனைவி சுபத்திரை, அர்ஜுனனுக்கு பிறந்தவன் தான் அபிமன்யு. இவனை எதிர்க்க வல்லவனா இந்த அரக்கன் என்று பேசும்போதுதான் கடோத்கஜனுக்கு தெரிகிறது தன்னுடைய சிற்றப்பனின் மகன் என்று. வந்திருப்பவன் சிற்றன்னை, வந்திருப்பவன் தம்பி என்பது புரிந்து சந்தோஷம் அடைகிறான். அவர்களும் நான் பீமசேனனுக்கும் இடும்பிக்கும் மகனாக பிறந்த கடோத்கஜன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு இடும்பவனத்திற்குள் அவருடைய அரண்மனைக்கு செல்கிறார். அங்கிருக்கும் தாயிடம் இவர்களை காட்டி விஷயங்களை சொல்கிறார். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பிறகு சுபத்திரையின் கவலை என்ன என்று கடோத்கஜன் கேட்க சுபத்திரை நடந்தவற்றை சொல்கிறார். இதை கேட்ட கடோத்கஜன் அந்த கௌரவர்களை அழித்து விட்டு வருகிறேன் என்று புறப்பட இடும்பி அவரை தடுத்து அவர்களை அழிக்கும் பொறுப்பு பாண்டவர்களுக்குத்தான் உண்டு, அதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்ல கடோத்கஜன் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அப்போ சுபத்திரை சொல்றாங்க, நீ மதுராபுரிக்கு போ, கிருஷ்ணரை போய் பாரு, அவர் உனக்கு ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே கடோத்கஜன் மதுராபுரிக்கு வருகிறான், கிருஷ்ணரை பார்க்கிறான். கிருஷ்ணர் என்றது சசிரேகாவை உன் மந்திர சக்தியால் தூக்கி கொண்டு உன் இடும்பவனத்திற்கு சென்று விடு, அங்கு அவளை விட்டுவிட்டு நீ இங்கு வா, இங்கு வந்து நீ சசிரேகாவாக உருமாறி அந்த லக்கணகுமாரனை பயமுறுத்து என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இதை கேட்டு சந்தோஷம் அடைந்த கடோத்கஜன் தன் மாயசக்தியால் சசிரேகாவை இடும்பவனத்திற்கு கொண்டு போய் அபிமன்யுவோடு ஒப்படைத்து விட்டு இவர் மீண்டும் இங்கு வருகிறார். வந்து கௌரவ படையை தங்க வைப்பதற்காக ஒரு பெரிய மாயாஜாலத்தை மாயங்கள் நிறைந்த ஒரு மாளிகையை உருவாக்குகிறார். அதுதான் மாயங்கள் நிறைந்த ஒரு சந்தை, மாயா பஜாரை உருவாக்குகிறார். அங்கு அனைத்தும் மிகவும் வித்தியாசமாகவும் அனைவராலும் ரசிக்கக்கூடிய விஷயங்களாகவும் அமைகின்றன. கௌரவர்கள் அனைவருக்கும் சந்தோஷம், ஆஹா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்திலே நம்மை தங்க வைத்திருக்கிறார்களே, மிகவும் சிறப்பான ஒரு இடத்திலே தங்க வைத்து அவர்கள் இருவரும் துரியோதனன் தலைமையில் வந்த கௌரவர்கள், சகுனி, லக்கணகுமாரன் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள். அந்த மாயா பஜாருக்குள் இருக்கும் லக்கணகுமாரனை கடோத்கஜன் சசிரேகாவின் உருவிலே சென்று மிரட்டுகிறார். இதை கண்டு அவன் பயமடைகிறான். அவனை பயமுறுத்தும் வகையிலே முகூர்த்த நேரத்திலே பல கொடூரமான விலங்குகளைப் போல் உருமாறி அவனை பயமுறுத்துகிறான். இதனால் அந்த திருமணம் தடைபடுகிறது. இங்கு தடைபடுகின்ற இதே நேரத்திலேயே இடும்பவனத்திலே அபிமன்யுவுக்கும் சசிரேகாவுக்கும் திருமணம் நடக்கிறது கிருஷ்ணரின் தலைமை. அதன் பிறகு கிருஷ்ணர் ஒரு மாயப்பெட்டியை கொண்டு வந்து வைத்து அந்த மாயப்பெட்டியை திறந்து பார்த்தால் அதில் இருக்கும் கண்ணாடி வழியாக இவர்கள் பேசுகிறார்கள். யார் பேசினாலும் அவர்கள் உள்மனதில் இருக்கும் அனைத்து ரகசியங்களும் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்ல அந்த மாயப்பெட்டியை வைத்து அதன் முன்னால் சகுனியை நிற்க வைக்கிறார்கள். சகுனி திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அனைத்தையும் சொல்கிறார். திட்டமிட்டு பாண்டவர்களின் சொத்துக்களை பறிப்பதற்கு அவர்களை சூதாட அழைத்து அவர்களை தோற்கடித்து அவர்களை வனவாசம் செய்ய வைத்ததும், அதன் பிறகு லக்கணகுமாரனுக்கு சசிரேகாவை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பலராமருக்கு வேண்டுமென்றே இவர்கள் பாத பூஜை செய்து அவரை தன்வசம் இழுத்ததையும் இவர் அனைத்தையும் சொல்லிவிட இதனால் ஆத்திரமடைகிறார் பலராமன். உடனே கௌரவ கூட்டத்தை அங்கிருந்து அனுப்பிவிட்டு தன் மகளுக்கும் அபிமன்யுவுக்கும் இடும்பவனத்திலே திருமணம் நடந்ததை கிருஷ்ணர் சொல்ல அதையும் பலராமர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் வந்திருந்தார். இப்படியாக அபிமன்யு சசிரேகா திருமண நிகழ்வை முழுமையாக படம் எடுக்க வேண்டும் என்றுதான் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மாயா பஜார். இது தெலுங்கு, தமிழ் என்று 2 மொழிகளிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கு, தமிழ் 2 மொழிகளுக்கும் பொதுவான நடிகர்களாக கடோத்கஜனாக எஸ்.வி. ரங்கராவும், ஸ்ரீ கிருஷ்ணனாக என்.டி. ராமாராவும் நடித்தார்கள். அதே மாதிரி சசிரேகாவை சாவித்திரி. இந்த 3 கதாபாத்திரங்களும் தெலுங்கு, தமிழ் 2 மொழியிலும் ஒன்றாக நடித்தார்கள். அபிமன்யுவாக தெலுங்கில் நாகேஸ்வரராவும், தமிழில் ஜெமினி கணேசன் அவர்களும் நடித்தார்கள். லக்கணகுமாரனாக தெலுங்கில் ரேலங்கியும், தமிழில் கேவிய தங்கவேலு அவர்களும் நடித்தார்கள். இப்படி 2 மொழிகளுக்கும் ஏற்றாற்போல் நடிகர்களை போட்டு படத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமின்றி அந்த அரண்மனைகளை நிறுவுவதற்காகவும் கடைகளை உருவாக்குவதற்காகவும் மாயா பஜாரை அந்த சந்தையை உருவாக்குவதற்காகவும் ஒரு 400 பணியாட்களுக்கு மேல் இந்த விஜயாவாகி ஸ்டுடியோவில் வேலை செய்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்களானால் இந்த படத்துக்கு ஒரு 1000 பேருக்கு மேல் வேலை செய்திருக்கிறார்கள். அதுவும் இந்த படம் அந்த செட்டு போடுவதற்கு மட்டுமே ஓராண்டுகள் ஆகியிருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இவர்கள் படப்பிடிப்பு நடத்துவதற்கும் படத்தை மேம்படுத்துவதற்கும் மேலும் பல ஆண்டுகளான இந்த படத்திற்கு கண்டசாலா இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் அனைத்தும் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கும். கல்யாண சமையல் சாப்பாட்டை கடற்கஜன் சாப்பிட போகும்போது அது ஒரு பாடல் வைத்திருப்பார்கள். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் என்று ஒரு பாடலை அற்புதமாக கொடுத்திருப்பார்கள். அதே போல் நிலவொளியிலே இரவின் நேரத்திலே ஆற்றிலே படகில் செல்வது போன்ற தத்ரூபமான காட்சி ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் 3 ஜோடிகள், அதாவது அபிமன்யு, சசிரேகா, கிருஷ்ணர், ருக்மணி, பலராமர் அவருடைய மனைவி என்று 3 ஜோடிகளும் ஒவ்வொரு முறையாக அந்த படகிலே செல்வது போல் நில ஒளியிலே மிகவும் சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருப்பார்கள். இப்படி பலவிதமான முயற்சிகளில் பலவிதமான தொழில்நுட்பங்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக எடுக்கப்பட்டு தெலுங்கு தமிழ் என்று 2 மொழிகளிலும் வெளியிடப்பட்டு மாபெரும் வெற்றியை கண்ட படம்தான் மாயா பஜார். இந்த படம் 1957 வருடம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தின் சிறப்பு மேலும் மேலும் அனைவராலும் பாதுகாக்கப்பட்டது. இந்த படம் 2006ஆம் ஆண்டு முழு கலரில், முதலில் இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சு அந்த படம். அதை இன்னும் டிஜிட்டல் முறையில கலராக்கி தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. அப்பவும் அது பெரிய ஹிட் ஆச்சு. இப்படி அந்த படம் மிக சிறப்பான ஒரு படமாகவும் தமிழ் ரசிகர்களையும் தெலுங்கு ரசிகர்களையும் வியக்க வைத்த ஒரு படமாகவும் அமைந்ததுதான் இந்த மாயா பஜார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.